ஈவினிங் டைமில் மழை பெஞ்சா பஜ்ஜி போண்டா இப்படி தான் சூடாக சாப்பிட்ணுமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையில் பண்ணதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னால் தான் தெரியுமே தவிர கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்கு. ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு நல்லா கொதித்ததும் அரை கப்பு ரவை விட்டு நல்லா உப்புமா பதத்துக்கு நல்லா கிண்டிக்கலாம். பசங்க ரிங்ஸு, டோனட் அந்த மாதிரி நினச்சி ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதுக்கு ஒரு மசாலா ஒன்று போடுவேன் நான். ஹோம்மேட் மசாலா தான். அது சேர்த்து நீங்கள் நல்லா ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா, பசங்க வெளியில் வாங்கின ஸ்நாக்கு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. அந்த உப்புமா பதத்துக்கு வந்ததும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணதை இந்த மாதிரி துருவிக்கலாம். இல்லை கையில் கூட மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதை வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவி இப்படி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நடுவில் ஹோல் பண்ணி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல் பண்ணி எண்ணெயில் பொரிக்கிறதா. எண்ணெயிலே ரொம்ப டீப்பாக பொரிக்கக்கூடாது. இதை கொஞ்சம் செமியாக தான் பொரிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக தான் போட்டு பொரித்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பண்ணணும். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மசாலா ஹோம்மேட் மசாலான்ட்டு. அதுக்கு ஒரு டப்பாவில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு மசாலா மேலே தூவி விட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த சூட்டோடு செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியில் வாங்கினது மாதிரி ரொம்ப நம்பி பசங்க சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.